டு அபிஸ் ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி சமையல் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம ஹேர் க்ரோத்துக்காக ஒரு ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தது. ஸோ நான் வீட்டில் இந்த எண்ணெய் செஞ்சு நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு முடி கொட்டுது, முடி கொட்டுறது நிற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பொடுகுக்கும் இந்த எண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முடி சின்ன வயசுலேயே முடி கொட்டிடும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலான்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். ரோஜாப்பூ இதழ், எலுமிச்சம்பழத்தை ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்தாழை பார்த்திங்கன்னா ஒரு 2 கீத்து கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எல்லாமே சேர்க்கணும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தோலோடு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல். அதுக்கப்புறம் வெந்தயம் தேவை. அதுக்கப்புறம் ரோஸ்மேரி, இது ஜடாமன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி முடி மாதிரி இருக்கும். நம்ம நாட்டு மருந்து கட்டில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே அரைக்கணும். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா கழுவி ஒரு காட்டன் துணியில் போட்டு உணர்த்திக்கலாம். கத்தாழை, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி, ரோஜாப்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் சும்மா தட்டி வச்சுருக்கேன். மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க தோல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி விழுதாக வரும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம எலுமிச்சம்பழத்தில் இருக்க தண்ணியே உங்களுக்கு தாராளமாக போதும். அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பாத்திரத்தில் தான் நம்ம இந்த எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இதில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நான் வீடியோ ஆன் பண்ணல, கிளிக்ஸாக பண்ணி ஃபோட்டோஸ்க்கு மாதிரி எடுத்து தான் நான் இதை எடிட் பண்ணுறேன். 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேப்பெண்ணெய் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேப்பெண்ணெய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக வேப்ப இலை சேர்த்துக்கலாம். வேப்பிலை கிடைக்கல அப்படின்றனால நான் வேப்ப எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்க்கும்போது பொடுகுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது 2 மெத்தடில் செய்யலாம். நான் இப்போ ஒரு மெத்தட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மெத்தட் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அரைச்ச விழுது இருக்குல்ல, அதை நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு மருதாணி என்கிட்ட அரைச்சதே இருந்தது, அதனால் நான் அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது மருதாணிகளே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு பேர் ஜடாமன்சின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை கொதிச்சிட்டே இருக்கும். சிம்மில் வச்சு தான் கொதிக்கணும். நல்லா அது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா அந்த சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். உங்களுக்கு ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஃபுல்லில் வச்சிட்டிங்கன்னா எல்லாமே தீஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் நல்லா இருக்காது. அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த சலசலப்பை நல்லா அடங்கணும். இந்த சலசலப்பை அடங்காமல் நம்ம பாட்டை எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெய் ரொம்ப நாளிலே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் சலசலப்பை அடங்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க மூலிகை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை நல்லா அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. நல்லா சலசலப்பெலாம் அடங்கி நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எண்ணெயோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இதை நீங்கள் நல்லா ஆறணும் இந்த எண்ணெய். இதோட நீங்கள் நம்ம நார்மல் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே எண்ணெயை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தலை குளிக்கிற அன்றைக்கி முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஊற வச்சு மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் தலை குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ரெகுலருமே நீங்கள் தேய்ச்சிக்கலாம்னாலும் தேய்ச்சிக்கலாம். தாராளமாக. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு.